வணக்கம். உங்கள் சந்தனா டெய்லரிங் ஷாப்லேருந்து பானமாக பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஜாக்கெட்டுகளை தைச்சதை நம்ம எப்படி கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்கு முந்தி அது அளவுகள் சரியாக இருக்கா, எப்படி அளவு பார்க்குறது அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ வந்து என்கிட்ட வெட்டி கொடுத்து விட்றேன், அவங்க தைச்சிட்டு வர்றாங்க. வந்தாலும் ஒரு தடவை நான் சரி பார்ப்பேன். ஏன்னா அவங்க கொடுத்த அளவுக்கும் நம்ம தைச்ச அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி புதுசாக பழகுறவங்களாக இருந்தாலும் சரி, நல்லா எக்ஸ்பீரியன் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எப்படின்னா நம்ம அவங்க இந்த அளவு கொடுத்துருக்காங்க, இந்த அளவு கொடுத்துருக்குறப்ப அவங்க கொடுத்த அளவு கரெக்டா அப்படிங்கிறத முதல்ல இந்த ஷோல்டரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே போல் ஆம்கோலும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கழுத்திறக்கம், அவங்க கொடுத்த அளவுக்கும் நம்ம தைச்சதுக்கும் கழுத்திறக்கம் கரெக்டாக இருக்கா, இந்த உயரம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத அவங்க அளவு சட்டையை வச்சு ஒரு தடவை பார்த்துருங்க. பார்த்துட்டு மெயின் வந்து அவங்களுக்கு இந்த டாட் தான் இந்த மெயின் டாட்டை நீங்கள் கரெக்டான அளவு, மெயின் டாட்டு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு இப்படி அவங்க அளவு சட்டையில் என்ன அளவு இருக்கோ அதை எடுத்து இந்த மெயின் டாட்டை போட்டாச்சுனாலே இந்த 2 டாட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் மெயின் டாட்டு. இந்த ஒரு டாட்டை போட்டுகிட்டே நீங்கள் அளந்து பாருங்கள். இப்போ நீங்கள் முடித்த உடனே அவங்க டாட்டு கரெக்டாக இருக்கா, பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம அளவு சட்டையோட வச்சு நம்ம பார்க்க வேண்டியது. கழுத்து கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நம்ம அவங்க கொடுத்த அளவுக்கும் நம்ம தைச்சிருக்கிறதும் அவங்ககிட்ட தப்புன்னு சொன்னாலும் இது பண்ண என்ன மிஞ்சி போனால் கொஞ்சம் சுற்றளவு லூஸ் இருக்கும், டைட் இருக்கும், இதுதான் இருக்கும். ஏன்னா அப்பயுமே நீங்கள் ஒரு 3-4 தையல் போட்டுருங்க. 3-4 தையல் போட்டுருங்க. வேணும்னா அவங்களுக்கு பிரிக்கிற மாதிரி போட்டுருங்க. இது 80 சென்டிமீட்டர் ஜாக்கெட்டு தான் அவங்க கொடுத்தது. அதனால் அதுலேயே நான் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி உள்பட்டிக்கு மட்டும் வேறு துணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக ஆம்கோல் இது கரெக்டாக இருக்கணும், கீழ் பாடி இது சுற்றலும் கரெக்டாக இருக்கணும். இப்படி வச்சு ஒரு தடவை அளந்து பார்த்துக்கணும். ஒன்று போல் அளந்து பார்த்துக்கிட்டாதான் நம்ம அவங்க கொடுத்த அளவுக்கும் நம்ம இதுவும் கரெக்டாக இருக்குங்கிறது சரியாயிட்டா நம்ம தைரியமாக அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். அப்போ அவங்க சரி நம்ம கொடுத்த அளவு கரெக்டாக தைச்சிருக்கு, கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்காண்டி தான் இப்போ உங்கள்கிட்ட இந்த சட்டையை எடுத்து காமிக்கிறேன். இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து லைனிங்கு, இது அவங்களுடைய அளவு எப்படி இருக்குங்கிறத இப்போ அந்த பிள்ளைகிட்ட நான் வெட்டி கொடுப்பேன். அதுக்கு தைச்சி கொடுத்தத ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்த பிறகு எனக்கு அப்படி லூஸாக இருக்குது, டைட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதனால நீங்கள் இந்த ஷோல்டர் அளவு கரெக்டாக இருக்கா, இந்த கழுத்து கரெக்டாக இருக்கா, அவங்களுடைய உயரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்பயுமே ஒரு 1/4 இன்ச்சு கூட இருந்தால் கூட பரவாயில்ல, கம்மியாக வச்சிடாதீங்க. ஏன்னா பின் முதுகு தூக்கிடும். அதே மாதிரி இந்த ஆம்கோலுக்கு நமக்கு கரெக்டாக இருந்தாலே அவங்க பாடி நல்லா தாராளமாக ஏறும். இந்த ஆம்கோல் கரெக்டாக இருக்கா, இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். பார்த்து நீங்கள் தைச்சி கொடுத்து பாருங்கள், அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. மெயின் வந்து வாங்கினோடனே துணி அளந்தா 80 1 மீட்டரா, அவங்களோட அளவு சட்டையில் எவ்வளவு அளவு இருக்குங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு தைக்க முடியும்னா 1 மீட்டருக்கு கொடுங்கன்னு கேளுங்க. இல்லை சின்ன சட்டையாக இருந்தால் 80க்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம். ஏன்னா நீங்கள் அவங்க அளவு சட்டையை வாங்கின உடனே ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துட்டு 2வது தைச்சி முடித்த உடனே ஒரு தடவை பார்த்துருங்க. உயரம், மார்பகலம், கழுத்தகலம், கழுத்து இறக்கம், ஷோல்ட்ரு, ஆம்கோல் கரெக்டாக இருக்கா. கிராஸில் அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கரெக்டான சென்டரில் இருந்துச்சுன்னா அந்த 2 பாயிண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக 1 இன்ச்சு கேப்புக்கு வந்துடும். இதுதான் என்னுடைய அனுபவம். இருந்தாலும் நீங்களும் இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தப்பாக தைச்சு திருப்பி அவங்ககிட்ட போய் திருப்பி வர்றதுக்கு நம்மளே கரெக்ஷன் பார்த்து அனுப்புங்க, கொடுங்க கஸ்டமர்களுக்கு. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த தைச்சு கொடுத்துருக்காங்க. கொடுத்தாலும் அந்த அளவுகளை நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட 2 பிள்ளைகள் வாங்கிட்டு போகுதுங்க ஜாக்கெட்டுகளை. இருந்தாலும் அந்த உடனே இதெல்லாம் செக் பண்ணிடுவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா புதுசாக பழகுற பிள்ளைய நான் சொல்லிடுவேன். முதல்ல நீங்கள் தைச்ச உடனே அளவுகளை பார்த்துட்டு இது பண்ணுங்க. திருப்பி கஸ்டமர்கிட்ட கொடுக்கலையே ஒரு தடவை சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கா, எதுனாலும் நாங்கள் கரெக்டாக சரி பண்ணி தர்றேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியான வார்த்தையும் சொல்லுங்கள். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, உங்கள் குரூப்பில் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்கள் பானமாக்கு ஆதரவு கொடுனா ஓட்டு கேட்கல. நான் உங்களுடைய இதை நான் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள்.
ஆதரவு பண்ணி சொல்லுங்கள். அவங்களும் பார்க்கட்டும். லிங்க் அனுப்பி விட்டீங்கன்னா பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். என்ன, நம்ம இத்தனை பிள்ளைய பார்க்குறாங்க, நம்ம தான் பலன் அடைகிறாங்கிற ஒரு ஆர்வத்துக்காண்டி தான் உங்களை இதை சொல்கிறேன். பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குது என்னங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவும் விளக்கங்கள் தேவைன்னாலும் கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். ஏன்னா அனுபவபூர்வமாக இப்போ வரைக்கும் நீ ஜாக்கெட் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ 2 டெய்லர்களையும் போட்டிருக்கேன் தைக்கிறதுக்கு. அவங்களும் தைச்சி கொடுக்குறாங்க. நான் அந்த அனுபவத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வணக்கம்.